ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க, சிவகார்த்திகேயன தான் குறிப்பிட்டு சொல்றாரு. சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி வந்து இந்த அளவுக்கு இருக்குங்கிறது ஒரு சிலருக்கு பொறாமையா இருக்குதாவும். இருக்க தான் செய்யும். பொறாமலாம் இருக்கிறது ஆமா. சகஜம் தானே. ஏன்னா முன்னாடி ஆரம்பத்திலே சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷ்க்கும் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. இடையில கூட சிவகார்த்திகேயன் ஒரு மேடையில பேசும்போது கூட தனுஷ குறிப்பிட்டு பேசுனதா அவரோட ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு அது என்னன்னா, பொறாமைன்றதெல்லாம் ரொம்ப சகஜம் தான். எல்லாருக்கும் இருக்கும். இந்த பார்த்துட்டு இருக்கவங்க நீங்க, நானு யாருமே பொறாமைக்கெல்லாம் வந்து விதிவிலக்கு இல்ல. இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் வந்து சாதாரண பொசிஷன்லேருந்து ஆக்சுவலா அவருக்கு முன்னாடி நெறைய பேர் வந்திருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா யாருமே இல்ல. அதான் நிதர்சனம். அவருக்கு ரொம்ப சீனியரா வந்த ஒருத்தரே அவர் கூட தன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டு அவர் பெரிய ஹீரோ ஆயிட்டார், நான் இன்னும் ஆகலைன்னு சொல்லி அந்த ரேஸ்ல ஓடிட்டு இருக்கு. யாருன்னு தெரியும் எல்லாருக்கும். அவரும் அதே சேம் விஜய் டிவிலேருந்து வந்தவர் தான். அப்படிலாம் இருக்கும்போது அந்த பொறாமர்கள்லாம் எல்லா மனுஷங்க தான் அதெல்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு என்ன எல்லாத்துக்குமே அவர் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுறாங்களோ அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவர் ஸ்பீச்சில் பேசும்போது நான் தான் வளர்த்து விட்டேன்னு சொல்லி அவர் கிட்டத்தட்ட தனுஷ் சார் தான் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி தான் எல்லாருமே பேசினாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, தனுஷ் அவர்கள் மேலேயும் இதே மாதிரி பழி தான் சுமத்துறாங்க. எது நடந்தாலும் எடுத்துகிட்டு வந்து அவரோட லிங்க் பண்ணி விட்டுறது. இதுக்கு இவர் காரணம், இதுக்கு இவர் தான் பண்ணியிருப்பாரு. கப்புள்ஸ் டைவர்ஸ் அது மட்டும் இல்லை, எல்லாமே அது எதுவாக வேணா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக தெரியாமலே வந்து இவர் தான் காரணம். இந்த யூடியூப் சேனல்ல இவங்க சொன்னாங்க இவர் தான் அப்போ காரணமாக இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு முன்முடிவு போகிறாங்கல்ல, அதுதான் இப்போ இவர் மேலேயும் வந்திருக்கோன்ற தான் என்னுடைய பாயிண்ட்டு.